வெல்கம் டு அனுஸ் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டிலே எளிமையான முறையில் டேஸ்ட்டாக எப்படி கேசரி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை எடுத்துட்டு கடாய் சூடு ஏறினோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடு ஏறினோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க முந்திரி அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆனோடனே அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை கிரேப்ஸ் அதுவும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு நல்லா ரோஸ்ட் ஆனோடனே ரெண்டையும் எடுத்து செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 250 கிராம் அளவு ரவை எடுத்து அதே நெய்யில் இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு அனுஸ் ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டிலே எளிமையான முறையில் டேஸ்ட்டாக எப்படி கேசரி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை எடுத்துட்டு கடாய் சூடு ஏறினோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடு ஏறினோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க முந்திரி அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆனோடனே அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை கிரேப்ஸ் அதுவும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு நல்லா ரோஸ்ட் ஆனோடனே ரெண்டையும் எடுத்து செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 250 கிராம் அளவு ரவை எடுத்து அதே நெய்யில் இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது, கருகிற அளவுக்கு சும்மா லைட்டாக வறுத்தா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ரவை எடுத்துருக்கோமோ அதில் 1 டம்ளர் ரவை எடுத்திங்கன்னா 3.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. ஈக்குவலாக ஊற்றுனீங்கன்னா அது உப்புமா ரேஞ்சுக்கு ஆகிடும். ஸோ 1 டம்ளர் ரவைக்கு 3.5 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதிலே 3 டம்ளர் ஊற்றிக்கோங்க. மூன்று டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டணும். நல்லா கிளறி விடுங்க, கட்டி பிடிக்காத அளவுக்கு. ரவை நல்லா வெந்து வரணும். உடனே ஜீனி போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் இருப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரவை நல்லா வெந்து வரணுங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் தான் ஜீனி போடணும், இப்போயே போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, கட்டி விழுகாமல். இந்த மாதிரி வந்துடணும். இந்த பதத்தில் தான் நம்ம என்ன பண்ணோம், ஜீனி ஆட் பண்ணணும். 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் ஜீனி போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஜீனி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் வரும். ஃபஸ்ட்லேயே நிறையா கலர் சேர்த்துட வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 டம்ளர் அளவு ஜீனியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது பாருங்கள் உங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே ஃபுட் கலர் அதிகமாக கொடுத்துறாதீங்க, லைட்டாக கொடுத்தா போதும். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும், ஜீனியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ட்ரை கிரேப்ஸு முந்திரி அதுவும் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறினதுக்கப்புறம் கெட்டியாக நெய் ஊற்றி, எவ்வளோ நெய் தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நெய் ஊற்றி கிளறிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா பர்ஃபெக்டான கேசரி ரெடி ஆயிருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும்.
2 மினிட்ஸ் கிளறிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், சுவையான டேஸ்டான வீட்டிலே எளிமையான முறையில் செய்யக்கூடிய கேசரி ரெடியாக இருக்குது. இது உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பர்த்டே இல்லை அவங்க திருமண நாள் இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்து ஈஸியாக எளிமையாக செய்யலாம். வீட்டிலையே சுவையாகவும் இருக்குங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.